காயேன மனசா புத்தியா கேவலைர் இந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வா ஆத்மசுத்தயே. வேதத்தில் நமக்கு எத்தனையோ உபதேசங்கள் கிடைக்கின்றன. 4 விதமான பயன்கள், புருஷார்த்தங்கள் வேதத்திலே சொல்லப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம், அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லுகிறோமே. தர்மம்னு சொன்னால் மேன்மேலே புண்ணியங்களை சம்பாதிப்பது. அர்த்தம்னு சொன்னால் செல்வங்கள், சொத்துக்களை சேர்த்து உலகத்தில் இன்பங்களை அனுபவிப்பது. காமம் என்றால் உலக இன்பங்களை நேரடியாக அனுபவிப்பது. சொத்து என்பது நேரே இன்பத்தை அளிக்காது, அதன் மூலம் காமத்தை தான் அனுபவிக்க முடியும். புண்ணியம் என்பதும் சரி, செல்வம் என்பதும் சரி, நேரடியாக நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்காது. நான் ஒரு புண்ணியத்தை சம்பாதித்தால் பிற்காலத்தில் அது எனக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல மனமோ, சுவையோ, நிறமோ, வண்ணமோ ஏதோ ஒன்று நான் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவம் தான் சுகத்தை கொடுக்க முடியும். அந்த அனுபவத்துக்குத்தான் காமம், காமம் என்று பெயர். 4 புருஷார்த்தங்களிலே 3வது காமம்னு சொல்றோமோ இல்லையோ, உலகப் பொருள்களை அனுபவிப்பதற்குத்தான் காமம் என்று பெயர். அந்த காமத்தை அடைவதற்கு 2 புருஷார்த்தங்களும் வழியாக இருக்கின்றன. தர்மம், அர்த்தம்னு 2 இருக்கே. தர்மம் என்பது புண்ணியங்கள். புண்ணியம் என்கிட்ட நிறைய புண்ணியம் இருக்குன்னு ஆனந்தப்பட முடியாது. அந்த புண்ணியம் எனக்கு ஸ்வர்க்கத்திலே ஒரு பிறவியை கொடுக்கும். அந்த புண்ணியம் எனக்கு வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும். இதை போன்ற விஷயங்கள் தானே சுகத்தை கொடுக்கும். அப்ப தர்மம் என்பதும் காமத்தை அடைவதற்கு ஒரு வழி. அதே போல அர்த்தம், செல்வம் என்பதும் காமத்தை அடைவதற்கு ஒரு வழி. தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்து பரமாத்மாவோடு சேர்ந்திருந்து அவருக்கு தொண்டு செய்வதுதான் மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 புருஷார்த்தங்களுமே வேதத்தில் சொல்லப்பட்டவைதான். அப்ப இந்த 4 புருஷார்த்தங்களையும் ஆசைப்படுவதில் என்ன தவறு என்று நமக்கு சட்டென்று தோன்றிவிடும். ஏன்னா வேதம்ங்கிறது தானே சுவாமி பகவானுடைய உள்ள கருத்து தானே. வேதம் என்பது வேறல்ல, பகவானுடைய ஆணை. மம ஆக்ஞா என்று தெரிவிக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா யஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞா சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவஹா. என்னுடைய ஆணைதான் ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும். வேதங்கள் என்ன, ரிஷிகளால் இயற்றப்பட்ட தர்மசாஸ்திரங்கள் என்ன, இவை அனைத்தும் என்னுடைய ஆணைகள். ஆணைன்னு சொல்றதை விட பகவானுடைய உள்ளம், அவருடைய எண்ணம்னு வச்சுக்கலாமா. எனக்கு ஒரு தகப்பனார் இருக்கார். அவர் என்னை பெற்றுவிட்டு நான் இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும்னு என்னிடத்துல சில ஆசைகளை, எண்ணங்களை வைத்திருக்கிறார்னால் அதை பூர்த்தி செய்து அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவது தானே எனக்கு நல்ல செயலாக இருக்க முடியும். அதென்ன அவர் என்னமா என்ன சொல்ல முடியும்? அவர் பெற்றுவிட்டாருங்கிறதுக்காக அவர் இப்படியெல்லாம் ஆசைப்படலாமானால் அவர் ஒண்ணு எனக்கு தகாத விஷயங்களை நாம் பண்ணணும்னு அவர் ஆசைப்படவில்லை. எனக்கு தகுந்த, எனக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஆசைப்பட்டால் அதுல எந்த தவறும் கிடையாது. அப்ப இந்த 4 புருஷார்த்தங்கள் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்பவை இந்த 4மே வேதத்தில் தான் சொல்லப்பட்டுள்ளன. வேதங்கள் என்பவை பகவானுடைய உள்ள கருத்து தான். அப்ப உடனே என்ன நமக்கு தோணும்? அப்ப புண்ணியம் அடைவதற்கு, தர்மத்தை அடைவதற்கும் ஆசைப்படுவதில் தவறு கிடையாது. அர்த்தம், செல்வத்தை அடைவதில் ஆசைப்படுவதற்கும் தவறு கிடையாது. காமம், உலகப் பொருள்களின் இன்பத்தை ஆசைப்படுவதிலும் தவறு கிடையாது. எல்லாம் வேதம் சொன்னதுதானே. வேதம் சொன்னது சரியாகத்தானே இருக்க முடியும். அப்ப வேதம் என்னை பார்த்து ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேத என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு ஸ்வர்க்கம் அடையணும்னு ஆசை இருக்கா? ஜோதிஷ்டோமம் என்கிற யாகத்தை செய்வாய், அது உனக்கு ஸ்வர்க்கத்தை பெற்று கொடுக்கும் அப்படின்னு வேதம் சொல்றதோ இல்லையோ. ஸ்வர்க்கம் என்றால் என்ன என்பதையே வேதம் தான் சொல்லி கொடுக்கிறது. நான் என்ன கண்ணாலேயா ஸ்வர்க்கத்தை பார்த்திருக்கேன்? அப்ப ஸ்வர்க்கம் என்பதை பற்றி எனக்கு சொல்லி அதை அடைவதற்கான வழியை சொல்லி, இதில் ஆசை இருந்தால் நீ இந்த வழியை பின்பற்று, உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் என்று வேதமேதானே சொல்லுகிறது. அப்ப இதையெல்லாம் செய்வதில் தவறு கிடையாது. உலக இன்பங்களுக்காகவோ, உலக இன்பம்னா இந்த உலகமா இருக்கலாம், இல்ல ஸ்வர்க்கம், சத்தியலோகம், இந்த சம்சாரத்துக்குள்ள இருக்கிற எந்த உலகமா வேணாலும் இருக்கட்டும், அந்த உலகத்தில் சென்று போகங்களை அனுபவிப்பதுதானே காமம். அப்ப அந்த காமத்தில் எந்த தவறும் கிடையாது என்று நமக்கு தோன்றிவிடும். ஆனா நம்ம கீழே சில பகுதிகளில் பகவத்கீதையில் கண்ணனுடைய உபதேசங்களை பார்த்தோம். காமம் என்பதுதான் பெரிய விரோதி, காமத்தை போக்கிவிடு, காமத்தை அடக்கிவிடு என்றெல்லாம் கண்ணன் உபதேசிக்கிறாரோ இல்லையோ. சுவாமி அவர் தானே இந்த காமத்தை அனுமதித்திருக்கிறார். உலக விஷயங்களில் ஆசை கொள்ளலாம்
என்று அவரேதானே வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அப்போது ஏன் காமத்தை தவிர்த்து விடு, காமத்தை தவிர்த்து விடுன்னு சொல்லுகிறார் என்று நமக்கு ஒரு சந்தேகம் வருமோ இல்லையோ? அதை புரிந்து கொள்ள வேண்டும்னால் இந்த வேதம் என்பதனுடைய தன்மை என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் ஒரு தாயை போலே, தந்தையை போலே. ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ பல மகன்கள், 3 மகன்கள் மகள்கள் இருக்கிறார்கள் வச்சுக்கோங்க. 3 குழந்தைகள் உள்ளார்கள் என்றால் அதுல ஒரு குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை, நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஈடுபடும், யாரையும் துன்புறுத்தாது, தன்னுடைய பாட்டை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும். 2வது குழந்தை ரொம்ப வேகமுடையது, இதை பண்ணணும் அதை பண்ணணும், அம்புல ஏறி தும்புல பாயறதுன்னு சொல்றாலும் இல்லையோ, இது போல எதையாவது பண்ணிட்டே இருக்கணும், இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய உலக விஷயங்களில் ஈடுபாடு உடையதா இருக்கலாம். 3வது குழந்தை ரொம்ப சோம்பலோடவோ இல்ல கவனம் இன்மையோடோ இல்ல யாரையாவது கெடுக்க வேண்டும் என்கிற தவறான எண்ணங்களோடோ இப்படியும் ஒரு குழந்தை இருக்கலாமோ இல்லையோ? ஒரு குழந்தை ரொம்ப நல்லதா இருக்கு, இன்னொரு அதுக்கு எதுலையுமே பற்றே இல்லை, இன்னொரு குழந்தை எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறது, 3வது குழந்தை ரொம்ப மந்தமாக இல்ல புறத்தியாரெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறதுன்னு வச்சுங்களேன். அந்த தாய்க்கு இந்த முதல் குழந்தை நல்லா சாத்விகமான குழந்தையா இருக்கு, அதனால அதை மட்டும்தான் நான் அன்பு செலுத்துவேன். இந்த ரஜோகுணத்தோடும் தமோ குணத்தோடும் இருக்கிற குழந்தைகளுக்கு என்னிடத்தில் அன்பே கிடையாது, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும்ங்கிற எண்ணமே எனக்கு இல்லை அப்படின்னு எந்த தாயான்னு சொல்லுவாளா? எந்த குழந்தை எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருந்தாலும் அது தன்னுடைய குழந்தை, அதுவும் நன்னா இருக்கணும்னு தானே தாய் பார்ப்பாள். அதை போல பகவான் வேதங்களை கொடுக்கிறார்னா பகவானுடைய எண்ணம் தான் வேதங்கள். அப்ப பகவானுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? அவர் தானே நம்ம எல்லாம் பெற்ற தந்தை, என்னை பெற்றவர் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய், அவர்தான் தந்தையா இருக்கார், அவர்தான் தாயாக இருக்கிறார். எனக்கு நல்லது எது, எனக்கு பிடிச்சது எது, எல்லாத்தையும் அவர் தானே பார்க்கிறார். அப்ப பகவானுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? என்னுடைய சில குழந்தைகள் நல்ல சாத்விகர்களாக மோட்சத்திலே ஆசைப்படுகிறார்கள், என்னுடைய சில குழந்தைகள் ரஜோகுணம் மிகுதியாக இருக்கிறபடியால் உலக இன்பங்களை ஆசைப்படுகிறார்கள், என்னுடைய சில குழந்தைகள் தமோகுணம் அதிகமாக இருக்கிறபடியால் மற்றவர்களை கெடுப்பதிலேயே புத்தியோடு இருக்கிறார்கள். இப்படி 3 விதமா இருக்காளோ இல்லையோ? பகவான் என்னைக்காவது பார்த்து எனக்கு சாத்விகர்கள் மட்டும்தான் குழந்தைகள், மற்ற பேரெல்லாம் நான் குழந்தையாவே நினைக்கல, அவர்களெல்லாம் எக்கேடு கட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை என்று சொல்லவே முடியாது. அவர்தான் பெற்றவர். அதனால கண்டிப்பா எந்த குழந்தை எந்த குணத்தோடு இருந்தாலும் அதன் நலனை தான் பார்க்க வேண்டும். அதனால் பகவான் என்ன செய்கிறார்? வேதத்திலே பலவிதமான மக்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்க. இப்போ சத்துவகுணம் நாம பொதுவா படிக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்போ வேதியியல் இப்படின்னு ஒரு பிரான்ச், பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, இப்படி வெவ்வேறு இருக்கும் இல்லையோ? ஆனா என்ன பண்ணுவா, ஒரு புஸ்தகம் எடுக்கிறச்சே சயின்ஸ் புஸ்தகம் அப்படின்னு பொதுவா கொடுப்பா. சில ஒரு குறிப்பிட்ட வகுப்பு வரைக்கும் அதுல முதல்ல ஒரு 100 பக்கத்துக்கு பிசிக்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு 100 பக்கத்துக்கு கெமிஸ்ட்ரி இருக்கும், அப்புறம் ஒரு 100 பக்கத்துக்கு பயாலஜி இருக்கும். இப்படி 3 இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு பிசிக்ஸ்ல தான் ஆசை. ஆனால் நான் புஸ்தகத்தை வாங்கறச்சே மொத்தமா தான் அந்த புஸ்தகத்தை வாங்கி ஆகணும். வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்? அந்த புஸ்தகத்தை தான் நான் வாங்கியிருக்கேன், அதுல பயாலஜியும் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்காக நான் பயாலஜியை படிச்சு அதுலயே முயற்சி பண்ண ஆரம்பிச்சுடலாமா? எனக்கு பிடிச்சது என்ன, எனக்கு எதுல ஆசை இருந்தது, பிசிக்ஸ் படிக்கணும்னு தானே. அந்த புஸ்தகத்துல வேற ஏதாவது கூட இருக்கலாம், அதை பைண்ட் பண்ணும்போது அதுல இன்னும் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களை கூட சேர்த்து வைத்திருக்கலாம், அல்லது வேறு சில சாஸ்திரங்களையும் சேர்த்து அச்சிட்டு இருக்கலாம். எனக்கு எதை வேண்டுமோ அதை மட்டும்தான் எடுத்துப்பேன். அதை போல வேத புத்தகம் என்பது ஒருவனுக்காக சொல்லப்பட்டதல்ல, அனைவருக்காகவும் சொல்லப்பட்டது, பலதரப்பட்ட மக்களுக்காக சொல்லப்பட்டது. அதனால வேதத்தில் சாத்விகர்கள் மோட்சம் அடைவதற்கான வழியும் இருக்கும், ரஜோகுணமுடையவர்கள் உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான வழியும் இருக்கும், தமோகுணமுடையவர்கள் மற்றவர்களை கெடுப்பதற்கு நினைத்தால் அதற்கான வழிகளும் வேதத்திலே இருக்கும். இப்படி எல்லா மக்களுக்கும் கேட்டரிங் டு ஆல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாளோ இல்லையோ, எல்லா விதமான மக்களுக்கும் வேதம் சோறு போட வேண்டும், அவர்களுடைய நலனை பார்க்க வேண்டும். அதனால் வேதம் பொதுவாக அனைத்தையும் சொல்லிவிடும். அதுல நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்னால், எவனுக்கு மோட்சத்தில் ஆசை பிறந்து விட்டதோ அவன் சாத்விகமான விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையே அந்த வேத புஸ்தகத்துல தானே ஸ்வர்க்கத்துக்கு போகலாம்னு சொல்லியிருக்குனால் போகலாம்னு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தையே பாருங்க, ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க்க காமோ யஜேத்தன் இருக்கா. ஸ்வர்க்கத்தில் ஆசை உடையவன் ஜோதிஷ்டோக யாகத்தை செய்து அதை அடையலாம் இப்படின்னு தானே வேதம் சொல்றது. ஸ்வர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படு இப்படின்னு வேதம் சொல்லவே இல்லை. ஸ்வர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அது இப்படிப்பட்டது, அதை அடைய வேண்டும் உனக்கு ஆசை பிறந்திருந்தால் இந்த யாகத்தை செய்யலாம்னு சொல்லித்த தவிர ஸ்வர்க்கத்தை அடைய ஆசைப்படு இப்படின்னு வேதம் சொல்லவே இல்லை.
ஆனா உபனிஷத்துல பார்த்தேன்னு வச்சுங்களேன், பிரம்மத்தை அடைய ஆசைப்படுவாய், இது உனக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கே கொஞ்சம் வேகமாகவே திருடமாகவே வேதங்கள் சொல்லுகின்றன. அப்ப சாத்விகமான விஷயங்களை நாம் எடுத்துக்கணும், மற்ற விஷயங்களை தள்ளிவிட வேண்டும். அந்த மற்ற விஷயங்கள் தான் காமத்தாலே செய்யப்படுகிற விஷயங்கள். உலகத்துல எத்தனையோ செயல்களை வேதமே சொல்லுகிறதோ இல்லையோ, அதையெல்லாம் செய்தோம் என்றால் மேலும் மேலும் சம்சாரத்திலேயே வளர்ந்து கொண்டு இருப்போமே தவிர மோட்சத்தை அடைந்து விடவே முடியாது. பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தின் தொடக்கத்தில் ரொம்ப அழகான ஒரு கற்பனை, ஒரு சித்தரிப்பை கண்ணன் நமக்காக போட்டு காட்டுகிறார். ஊர்த்வ மூலம் அத சாகம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத ச வேதவித்து என்று முதல்ல தொடக்கத்தில் முதல் ஸ்லோகம் 15வது அத்தியாயத்திலே அங்கு கண்ணன் சொல்லுகிறார், இந்த சம்சாரம் இருக்கும் இல்லையோ, இந்த சம்சாரத்தையே ஒரு மரமாக சித்தரித்து கொள்ள வேண்டுமா. மரம்னா அரச மரமாக, அஸ்வத்தம் அஸ்வத்தம் அஸ்வத்த மரம்னா அரச மரம்னு அர்த்தம். இந்த சம்சாரத்தையே ஒரு அரச மரமாக நீ நினைத்து கொள்வாய், புரிந்து கொள்வாய் என்று கண்ணன் கூறுகிறார். இங்கே மட்டுமல்ல, வேதத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது, ஊர்த மூலகா அத சாகா ஏஷோஸ்வத்த சனாதனஹா என்று கட பிரश्னத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்ப இந்த சம்சாரத்தை ஒரு அரச மரமாக நினைத்து கொள்ள வேண்டும் என்று கண்ணன் உபதேசிக்கிறார். அரச மரத்துக்கு ஆனா ரொம்ப விசித்திரமான, நம்ம உலகத்துல பார்க்காத ஒரு அரச மரமாம் இந்த மரம். ஏன்னால் இந்த பொதுவா அரச மரம் எப்படி இருக்கும், கீழே பூமியில வேறு இருக்கும், ஆகாசத்துல மேல கிளைகள் இருக்குமோ இல்லையோ, இது அப்படியே தலகீழ இருக்குமா. ஊர்த்வ மூலம், இந்த அரச மரத்தினுடைய வேர் மேல இருக்கான். அத சாகம், அரச மரத்தினுடைய கிளைகள் கீழே உள்ளன, சாகான கிளைன்னு அர்த்தம். ஊர்த்வ மூலம், மூலமாகிற வேர் மேல உள்ளது. அத சாகம், சாக்கையாகிற கிளைகள் கீழே உள்ளன தெரிவிக்கிறார் கண்ணன். அது எப்படி சுவாமி, அப்படிலாம் ஒரு செடி வளருமா, மரம் வளருமா, மேல வேர் இருக்கிற கீழே கிளை இருக்கிற அது என்ன அரச மரம்னு கேட்டால், சம்சாரத்தை தான் இந்த இடத்துல அரச மரம்னு கண்ணன் கூறுகிறார். ஏன் சம்சாரத்துக்கு அஸ்வத்த மரம், அந்த இடத்துல எவ்வளவு அழகா கண்ணன் போடுறாரு பாருங்கோ. அஸ்வத்த மரம்னு ஏன் சொல்லணும், ஏதான ஒரு மரத்தினுடைய பேர் சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, அது ஏன் அஸ்வத்த மரம் அரச மரம்னு ஏன் சொல்லுகிறார் என்றால், அதுக்கு அழகா வேதாந்த தேசிகன் ஒரு அர்த்தம் காட்டுகிறார். அஸ்வத்த அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையோ, அந்த வார்த்தையை பிரிச்சு பார்த்தா ஒரு பொருள் கிடைக்குமா. ஸ்வஹ ந ஸ்தாஸ்யதி இது அஸ்வத்தஹான்னு தெரிவிக்கிறார். எந்த ஒரு பொருள் நாளைக்கே இருக்காதோ, அப்படி அழியக்கூடிய தன்மை உடையதோ, அதுக்குத்தான் அஸ்வத்தன்னு பேர் பொருந்துமா. இந்த சம்சாரம் அப்படிப்பட்டதுதானே, இது எப்ப அழிய போறதுன்னு தெரியும். இந்த உடலோடு இருக்கும், மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள். இந்த வேதநூல் பிராயம் ஓடுமிடம் தான் மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறும பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டீர் என்று தொண்டடிப்புடி ஆழ்வார் பாடுகிறார். இந்த புறம் சுவர் ஓட்ட மாடம், இது ஒரு ஓட்ட வீடு. இந்த வீடு எப்ப இடிஞ்சு விழ போறதுன்னே தெரியாது. ஆனா இதுதான் பெரிய மாளிகை நினைச்சுன்னு இந்த ஆத்மா உள்ள வாழ்ந்துட்டு இருக்கார் பாருங்க. இந்த உடலினுடைய பல்பஜமான நிலையற்ற தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. மின்னல் கூட நிலையானதான், இந்த உலகம் நிலையானது கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். எப்படி மின்னல் தான் 2 வினாடி தானே சுவாமி இருக்கும், 1 வினாடி தான் இருக்கும். இந்த உடல் 50 வருஷம் 100 வருஷம் எல்லாம் இருக்கே. அப்ப உடல் என்பது மின்னலை விட நிலையற்றதுன்னு எப்படி ஆழ்வார் சொல்றாருனால் சொல்லலாம்னு தெரிவிக்கிறார். ஏன்னா மின்னலுக்கு ஒரு நேர்மை உண்டோ இல்லையோ, எப்ப மின்னல் ஏற்பட்டாலும் 1 வினாடிக்கு தான் இருக்கும்னு தைரியமா சொல்லலாம், அதுல மாற்றமே வராது. அந்த ஒரு தன்மையான நிலையான தன்மை அல்லவா மின்னல் என்பது, 1 வினாடிக்குத்தான் இருக்கும் என்று நிலையான தன்மையை உடையது. ஆனா உடலை பத்தி அது பிறந்து 4 நாள்ல போறதா, 10 வருஷத்துல போறதா, 100 வருஷம் கழிச்சு போறதான்னு சொல்லவே முடியாது. எதுவுமே எப்ப போறதுன்னு தெரியாதே. மின்னலாவது இப்ப கண்ணில் பட்டதுன்னா அடுத்த க்ஷணம் இருக்காதுன்னு உறுதியா சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கான நேர்மை இருக்கு மின்னலுக்கு. இந்த உடலுக்கு அந்த நேர்மை கூட இருக்காது. இன்னும் 10 வருஷம் வாழ போறோம்னு நினைச்சுட்டு அதுக்கு என்னென்னமோ திட்டமெல்லாம் தீட்டு இருப்போம், திடீர்னு விபத்துல போயிடுவான். நான்லாம் வாழவே மாட்டேன் சாமி, நான் எதையுமே நினைக்கிறது இல்லை, என்ன வருதோ கையில இருக்கிறத வச்சுன்னு வாழ்வேன், எப்ப கிடைக்கிறதோ உடனே உலகத்திலிருந்து போயிடணும் அப்படின்னு சொல்றவாள் 100 120 வாழ்ந்துட்டும் போகலாம். எதையுமே இந்த உலகத்துல சொல்ல முடியாதோ இல்லையோ. அப்படிப்பட்ட இந்த சம்சாரத்தை தான் அஸ்வத்தம், நாளை இருக்குமான்னு தெரியாது, அப்படிப்பட்ட மரமாக சொல்லுகிறார். சரி, இந்த மரத்துக்கு சம்சாரத்துக்கு வேர் மேல இருக்கு, கிளைகள் கீழே உள்ளனன்னு சொன்னாரோ இல்லையா. அப்படின்னா என்னன்னால், வேர்னா இந்த சம்சாரத்தில் நம்ம அனைவரையும் படைத்தவர் பிரம்மா, நான்முக கடவுள் தானே. பகவான் நாராயணன் நான்முகனை படைக்கிறார். அந்த நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான்.
தந்த எல்லா தேவர்கள் முதலான அனைவரையும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன், தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்ப பகவானுடைய நாபி கமலத்துல பிரம்மா வரார், மேல சத்தியலோகத்துல இருக்கார். சத்தியலோகத்துல இருந்து கொண்டுதானே நம்ம எல்லாம் கீழ் உலகங்களிலே படைக்கிறார். அப்ப சிருஷ்டிக்கு மூலம் எங்க இருக்கு? பிரம்மா சத்தியலோகத்தில் அமர்ந்திருக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்கள் எங்க இருக்கிறார்கள்? நாம் அனைவரும் கீழ் உலகங்களிலே இருக்கிறோம். அப்ப வேர் மேல வந்துடுத்து, கிளை கீழே வந்துடுத்தோ இல்லையோ? சாதாரண அரச மரத்துக்கு வேர் பூமிக்குள்ள இருக்கும், கிளை மேல போகும். இங்க வேர் சத்தியலோகத்துல இருக்கு, கிளைகள் கீழே வருகின்றன. இது கூட நமக்கு முக்கியமல்ல. சந்தாம்சி எஸ்ய பரணானி, இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு கட்டம். சந்தாம்சி, சந்தஸ்ன்னு இந்த இடத்துல வேத வாக்கியங்களைத்தான் கண்ணன் குறிப்பிடுகிறார். அதுவும் எந்த வேத வாக்கியம்னால், உலக இன்பங்களை அடைவதற்கு இன்னென்ன முறைகளை நீ கையாளலாம்னு வேதம் சொல்றதோ இல்லையோ? மோட்சம் போகணும்னால் பற்றற்றவனாக இரு, வைராக்கியத்தை வளர்த்துக்கொள், ஆத்மாவையும் பரமாத்மாவை பத்தி தியானம் பண்ணு, மோட்சத்தை அடையலாம் என்று சொல்லக்கூடிய வேத வாக்கியங்களை இங்க கண்ணன் இங்கு குறிப்பிடவே இல்லை. அவர் சந்தஸ் சந்தாம்சின்னு எதை சொல்றாருனால், சொர்க்கத்துக்கு வேணுமா ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு, பசு மாடு வேணுமா உத்பித் யாகம் பண்ணு, ஆரோக்கியம் வேணுமா இந்த ஹோமத்தை பண்ணு, வியாபாரம் நடக்கணுமா ரித்தி வேணுமா பூதி வேணுமா வாயவ்ய யாகத்தை பண்ணு, இப்படின்னு வேதம் சொல்றதோ இல்லையோ? உலக இன்பங்களை அடைவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளனன்னு வேதங்கள் சொல்லுகின்றனவே, அந்த வேத பகுதிகளைத்தான் இந்த இடத்துல கண் எடுக்கிறார். அந்த வேத பகுதிகள் தான் பரணானி. இந்த சம்சாரம்ங்கிற அரச மரத்துக்கு இலையாட்டம் இருக்கான். ஏன் இலை என்ன பண்ணும்னால், இலைதான் ஒரு மரத்தை வளர்த்து கொடுக்கிறதோ இல்லையோ? ரெண்டு வேலை பண்ணும். உள்ள இருக்கிற மரம் எப்படி இருக்குன்னே தெரியாதபடிக்கு வெளியே இருக்கக்கூடிய இலைகள் அந்த மரத்தை மறைத்து விடுகின்றன. இது ஒரு காரியம் பண்றதா? ரெண்டாவது, இலை மூலமாத்தானே வேண்டிய உணவையெல்லாம் தயார் பண்ணி மரம் வளரப்போகிறது. அப்போ ஒரு மரம் மறைக்கப்படுவதற்கும் வளருவதற்கும் இலைகள் தானே காரணமாக இருக்கின்றன. அதை போல இந்த சம்சாரம் வளருவதற்கும் சம்சாரம் மறைக்கப்படுவதற்கும் எது காரணம்னு கேட்டால், வேதத்தில் இருக்கக்கூடிய உலக இன்பங்களை அடைவதை பற்றின பாகங்கள் இருக்கின்றனவே, அவைதான் இந்த சம்சாரத்தை போஷித்து பாதுகாக்கின்றன கண்ணன் சொல்லுகிறார். ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒண்ணு, உலகத்தை மறைக்கணும். ஒரு இலை மேல முழுக்க இலை மூட்டமா இருந்ததுன்னா உள்ள இருக்கிற மரம் கண்ணுக்கே தெரியாதோ இல்லையோ? அதை போல இந்த வேத வாக்கியங்கள் என்ன செய்கின்றன, உனக்கு சொர்க்கம் வேணுமா இந்த யாகத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு போகலாம், ஆரோக்கியமா இந்த உலகத்துல வாழணுமா இந்த ஹோமத்தை பண்ணு என்று சொல்லி சொல்லி, அப்ப இந்த உலகத்திலேயே அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் பல உள்ளன என்று என்ன நினைக்க வைக்கிறதோ இல்லையோ? இதுதான் பெரிய பொய். அப்ப ஏன் சுவாமி வேதம் பொய் சொல்றதுனால், எனக்கு ஆசை இருந்தால் அதை இப்படி அடையலாம்னு மட்டும்தான் வேதம் சொல்றது. ஆசைப்படுவாய்னு வேதம் சொல்லவே இல்லை. அதுக்குதான் முதல்லயே ஜாக்கிரதைப்படுத்தினேன். ஒரு குழந்தை பற்றற்ற குழந்தையா இருந்தால் அதற்காக 3 குழந்தைகளுமே சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாது இப்படின்னு சொல்லவே முடியாது. 2வது குழந்தைக்கு சாக்லேட்ல ஆசை இருக்கலாம், 3வது குழந்தைக்கு கசப்பு சாப்பிடணும்னு ஆசை இருக்கலாம். ஒரு தாய் 3 குழந்தைகளுக்கும் தான் சோறிட்டாக வேண்டும். அதை போல வேதம் என்ன பண்றது, சில மக்களுக்கு இயற்கையிலேயே பற்று குறைவா இருக்கும், அவர்களெல்லாம் உபாயத்தை பிடிச்சு மோட்சத்துக்கு போகட்டும், பக்தி யோகம் பண்ணட்டும். சிலருக்கு உலக இன்பங்கள்ல ஆசை ஏற்படும், ரஜோகுணம் அதிகமா இருக்கும், ராகத்வேஷங்கள் வரும். அவர்களுக்கு உனக்கு வேற வழியே கிடையாது, நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு வேண்டிய யாகங்கள் ஹோமங்கள் எல்லாத்தையும் வேதம் சொல்லித்தானே ஆக வேண்டும். அதனால் அப்படி பேசக்கூடிய வேத வாக்கியங்கள் உள்ளவே. அது என்ன பண்றது, மறைமுகமாக உள்ள இருக்கிற சம்சாரம் எப்படிப்பட்டது, ரொம்ப மோசமான தாழ்ந்த உலகம் இந்த சம்சாரம், துக்கத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு உலகம். ஆனா மேலோட்டமா பார்த்தா, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணும், ஓ இந்த உலகத்திலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, செல்வத்தோடு இருக்கலாமா, நல்ல மனைவி மக்களோடு இருக்கலாமா, வியாபாரம் நன்னா நடக்குமா, ஞானத்தை பெறலாமா, ஆரோக்கியத்தோடு இருக்கலாமா, அப்புறம் ஸ்வர்க்கத்தையே அடையலாமா, இதுக்கு மேல என்ன சுவாமி வேணும்? இந்த வேத வாக்கியங்கள் சொன்னபடிக்கு கர்மங்களை யாக ஹோமங்களை பண்ணி நன்னா உலகத்திலேயே வாழலாம் போல் இருக்கேன்னு தோணிடுறதோ இல்லையோ? இதுதான் சம்சாரத்தை இலை மறைக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு மரத்தை எப்படி இலைகள் மறைத்து விடுமோ, சம்சாரத்தில் இருக்கிற தாழ்வுகளை இந்த வேத வாக்கியங்கள் மறைத்து விடுகின்றன. வேணும் நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல, தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு நாம் இன்னும் வரவில்லை என்பதற்காக. எப்ப ஒருவன் பக்குவப்படுகிறானோ அப்ப இதே வேதம் தான் சொல்றது, இந்த சம்சாரத்தை போல கொடிய ஒரு விஷப்பாம்பே கிடையாது, முதல்ல தப்பிச்சு ஓடிடும் மோட்சத்துக்கு போன அதே வேதம் தான் சொல்றது. அதை புரிந்து கொள்ள பக்குவம் இருப்பவனுக்கு அதை சொல்லும்,
பக்குவம் இல்லாதவனுக்கு இந்த உலகத்திலேயே இத்தனை இன்பங்கள் உள்ளனன்னு சொல்ல போகிறது. அப்ப இந்த இலைகள் சம்சாரத்தினுடைய உண்மைத்தன்மையை மறைத்து விடுகின்றன. காமிய கர்மங்கள், உலக இன்பங்களை அடைவதற்கான கர்மங்களை சொல்லும் வேத வாக்கியங்கள் சம்சாரத்தினுடைய உண்மைத்தன்மையை மறைத்து விடுகின்றன. அதே போல சம்சாரம் வளருவதற்கு அதுதானே காரணம். இப்படியே மனுஷனா பிறந்திருக்கேன், நான் அடுத்த பிறவி எடுத்தா தானே சம்சாரம் தொடர போறது. அதுக்கு அடுத்த பிறவி காரணம் என்ன? நான் இந்த பிறவியில் செய்யக்கூடிய கர்மங்கள், காமிய கர்மங்கள். அப்ப அனைவரும் உலகத்தில் பிறந்து காமிய கர்மங்களை செய்யத்தான் ஒருத்தர் தேவனா போறார், ஒருத்தர் கந்தர்வனா போறார், ஒருத்தர் மனுஷனா பிறக்கிறார், ஒருத்தர் மாடா பிறக்கிறார், ஒருத்தர் கல்லா பிறக்கிறார். இது எல்லாத்துக்கும் பாப புண்ணியங்கள் தானே காரணம். அந்த பாப புண்ணியங்கள் எங்கிருந்து தெரிகின்றன? காமிய கர்மங்களை சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள். அப்ப சந்தாம்சி எஸ்ய பரணானினால் இந்த சம்சாரத்தையே வேத வாக்கியங்கள் தான் வளர்த்து கொடுக்கின்றன. நல்ல விஷயத்துல, நல்ல அபிப்பிராயத்துல பகவான் சொல்லல, உலகத்தில் இன்பங்களை அனுபவிப்பதற்கு வழி சொல்லக்கூடிய வேத பாகங்கள் உள்ளனவே, அந்த வாக்கியங்கள் என்ன செய்கின்றன? மேலும் மேலும் மக்களை, ஆத்மாக்களை சம்சாரத்திலேயே ஆழ்த்தி விடுகின்றன. அப்ப சம்சாரம் வளரணும்னா அது நல்ல விஷயம் கிடையாது, தவறான விஷயம். அந்த சம்சாரம் வளருவதற்கு காரணமாக வேதங்களே இருக்கின்றன என்று கண்ணன் கூறுகிறார். அதனால வேதத்துக்கு குற்றம் கிடையாது. வேதம் தாயை போலே. எனக்கு சாக்லேட் சாப்பிடணும்னு குழந்தை ஆசைப்பட்டதென்றால் தாய் அதை கொடுத்தாள் என்றால், எப்ப பார்த்தாலும் கொடுக்க கூடாதுங்கிறது புரியுது. ஆனால் அதை கொடுத்தாள் என்றால் அதுக்காக தாயை தப்பு சொல்ல முடியுமா? என் குழந்தை சாக்லேட் கேட்கவே இல்லையே, அது என்னமா உன் குழந்தை கேட்கலாம்னால் அவ என்ன பண்ணுவா? குழந்தை கேட்கறது அவ கொடுத்துத்தான் ஆகணும், அதனுடைய ஆசையை பூர்த்தி செய்துத்தான் ஆக வேண்டும். அந்த கருணையால வேதம் சொல்லுகிறது, அவனை படிப்படியாக உயர்த்தி மோட்சத்துக்கு அழைத்து வர வேண்டும்னு சொல்லுகிறதே தவிர தவறான எண்ணத்தில் இல்லை. ஆனால் சொல்லத்தான் செய்கிறது. அதனால் தான் சம்சாரம் வளருகிறது. அப்ப ஆசை என்பது உலக பொருள்கள்ல நேரடியாக வைக்கும் ஆசையும் தவறானது இல்லையே. வேதமே சொல்லியிருக்கே, வேதம் சொன்னபடிக்கு நான் இந்த பொருள்களை அடையலாமா, அதில் ஆசை கொள்ளலாமான்னு பார்த்தால் அதுவும் தவறானதுதான். வேதம் சொன்னபடிக்கு காமிய கர்மங்கள், உலக இன்பங்களுக்காக நான் கர்மங்களை செய்ய தொடங்கினால் அதுவும் மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்தை வளர்த்து கொடுக்கும். அதனால் அதுவும் தள்ளத்தகுந்தது என்று கண்ணன் கூறுகிறார். அது எப்படி சம்சாரத்தை வளர்க்கும்? வேதத்துல சொன்னப்பட்ட ஒரு கர்மா என்ன மறுபடியும் சம்சாரத்தில் வைத்து விடுமா? அது மோட்சத்துக்கு தானே கொண்டு போக வேண்டும் என்பதற்கு பதிலை கண்ணன் எப்படி கூறுகிறார் என்பதை அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।